யோவான் 2வது அதிகாரம் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்து, இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் கலிலேயாங்கிறதான ஒரு ப்ராவின்ஸ், இந்த சேலம் மாவட்டத்தை போல அதில் கானா என்கிற ஒரு ஊர், ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது என்று ஒரு கதையல்ல, நிஜமான ஒரு சம்பவம். வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே கதைகள் கிடையாது, உண்மையாய் நடந்ததான சம்பவங்களைத்தான் அங்கே எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த திருமண வீட்டில் அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், அவருடைய தாயார், அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருந்தார். 3ஆம் நாளில் அந்த கல்யாணம் நடந்தது என்று அங்கே இப்படி அது துவங்குகிறது இந்த சரித்திரம், அந்த சம்பவம். நம்ம அடுத்ததாக பார்க்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறார், இவர்களுக்கு திராட்சரசம் குறைபட்டிருக்கிறது, திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து அந்த மரியாள் என்கிற அந்த தாயாரை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே, உனக்கு எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இப்போ நீ கேட்கலாம், ஒரு அம்மா மகன்கிட்ட பேசுகிற வார்த்தையே இது? அந்த மாதிரி ஒரு தாயை ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணியாக அங்கே சொல்லி தாயே அம்மா என்று சொல்லவில்லை. கடவுளுக்கு நாம் எல்லாம் கட்டளை போட முடியாது. அப்போது இங்கே மரியாள் யார் என்றால், இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாக நம்முடைய சாபத்தை போக்க, பாவத்தை போக்க கடவுள் மனிதனாக உலகத்தில் அவதரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலும் வேதங்களிலேயும் எழுதப்பட்டிருக்கிற நிறைவேறுதலாக அவர் இந்த உலகத்தில் ஒரு ஸ்திரீயினுடைய கற்பத்தை பாத்திரமாய் தெரிந்து கொண்டு கன்னியாகிய அவருடைய கற்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் உற்பவித்து இந்த உலகத்திலே பிறந்தார். அதனால் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரப்பிரகாரமாக மனுஷீகமாக அவருடைய தாய், ஆனால் கடவுளுக்கு தாய் கிடையாது. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்று அவரை 2 பக்கமாய் பார்க்க வேண்டும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அவர் மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தபடினாலே, மாம்ச சரீரத்தில் வந்தபடினாலே, அவர் கன்னியிடத்திலே பிறந்தபடினாலே பாவம் இல்லாதவராய் பிறந்தார். பாவமில்லாத, நம்மை விட உயர்ந்த, சிறந்த ஒரு பரிசுத்தமான மனிதன், பழுதற்றவர், பழுதற்ற மனிதனாக வந்துதான் அவர் பலியானால்
அந்த பலியின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அகல முடியும், நம்முடைய பாவங்கள் நீங்க முடியும். அப்பொழுதுதான் நாம் சொர்க்கம் போக முடியும், பரலோகம் போக முடியும். கடவுள் என்கிறது அல்ல, அதுக்கு மேலாக அவர் இரட்சகராக மனிதனை பாவங்களிலிருந்து மீட்டு அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியதான வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னபடி, அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய வழி. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு வழி, ஒரு மார்க்கம். ஆகவே அவ்விதமாக இந்த மார்க்கத்திலே அவர் நடந்து சென்றவர், பரலோகத்துக்கு போகிறது எப்படி என்று வழிகாட்டின வழியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் 33.5 வருடங்கள் அவர் ஜீவித்து, அவர் தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தில் நமக்காக என்ன செய்தார் என்றால், அவர் பலியாக்கி தன் சரீரத்தில் அவர் மரணமடைந்து 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழும்பினார். பரிசுத்த வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவும் தாம் சொன்னபடி 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்பினதாக பொய் சொல்லி விடுவார்கள், சரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டு கதை கட்டிவிடக்கூடாது என்பதற்காக ரோம் அரசாங்கம் அந்த கல்லறைக்கு சீல் வைத்தார்கள். கல்லை புரட்டி சீல் வைத்து காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே அந்த கல்லறையை திறந்த வண்ணமாக, அந்த கல்லை புரட்டினவராக அவர் உயிரோடு வெளிப்பட்டார். கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. இந்த உலகத்திலே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை, அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. இயேசு சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாழ்கிறவர். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளாலையும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலையும் இயேசு கிறிஸ்து அவர் நிறைவாக இருக்கிறார், நிறைந்திருக்கிறார். ஆகவே அவர் நிறைவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், குறைவை நீக்குகிற தேவனாக இருக்கிறார். குறைவை நீக்கினால்தான் என்ன வரும்? நிறைவு வரும். வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? திருமணத்தில் ஆரம்பமாகிறது. உலகம் என்று சொன்னால், சமுதாயம் என்று சொன்னால் எல்லாமே ஆரம்பம் திருமணம்தான். திருமணம் இல்லாமல் இந்த உலகத்தில் மனுக்குலம் இல்லை, வாழ்க்கை இல்லை. சமுதாயம் என்று சொல்ல முடியாது, அரசாங்கம் இல்லை. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே துவங்குகிறது. ஆகவே அந்த குடும்ப வாழ்க்கையிலே குறைவுகள் வரக்கூடாது. அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. இப்போ திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த மரியாள் இயேசுவை பார்த்து திராட்சரசம் இல்லை என்று சொன்னாள். அப்பொழுது இயேசு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன என்று அவர் சொன்னார். என்படைய காரணம், அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாக இந்த உலகத்தில் பெயர் பெற்றதினாலே, மனிதனாக அவதரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு தாயானபடினாலே, இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் கிடையாது, அவருக்கு உயர்ந்தவர் கிடையாது, அவர் கட்டளை போட முடியாது, அவரை அடக்கி ஆள முடியாது. அவர் கடவுள், அவரே கடவுள், அவர் மெய்யான தேவன். ஆகையால் தான் இங்கே நீங்கள் பார்க்குற சமயத்தில் மரியாள் சிலையோ இயேசு கிறிஸ்து சிலையோ ஒன்றும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துலையை வைக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் முன்பதாகவே அவர் இருந்தார். அவர் இந்த உலகம் தோன்றும் முன்பதாகவே அவர் இருந்தவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தையெல்லாம் அவர் படைத்தவர் என்று பரிசுத்த வேத புத்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன். அவர் கல்லறைக்குள் இருக்கிற தெய்வம் அல்ல. ஆகையினால்தான் உயிருள்ள ஒரு நபருக்கு சிலை வைக்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உயிருள்ள ஒருத்தருக்கு என்ன வைக்கக்கூடாது? சிலை வைக்கக்கூடாது. படம் வைத்து அதில் என்ன செய்யக்கூடாது? மாலை போடக்கூடாது. அதுக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கக்கூடாது. அதுக்கு வேறு எந்த விதமாக பூஜையும் பண்ணக்கூடாது. உயிரோடு இயேசு இருக்கிறபடினாலே, இந்த தெய்வம் உயிருள்ளவராக இருக்கிறபடினாலே
அவரை சிலை வைத்து நாம் வணங்கக்கூடாது, வணங்குகிறது இல்லை. அவரே கடவுள், அவரை தவிர வேற என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றவர் சொன்னார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிற கொப்பான யாதொரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். அப்படி சேவித்தால் நான் உன்னை தண்டிப்பேன், சரியா மழை வராமல் பண்ணுவேன், இந்த உலகத்தின் இயற்கையின் மூலமாய் கிடைக்கிறதான நன்மைகளை நான் தடை பண்ணுவேன், இது மூலமாக இந்த உலகத்துக்கு சாபம் வரும் என்று சொல்லிவிட்டார். ஏன் உலகத்தில் குறைவு, ஏன் நிறைவில்லை என்று சொல்லும் பொழுது அங்கே காரணம் என்ன? அந்த திருமண வீட்டில் இதுவரையிலையும் முக்கியஸ்தராக இருந்தது யார் தெரியுமா? மரியாள். மரியாள் மூலமாக தான் காரியங்கள் நடந்தது. மரியாளிடத்தில் வேண்டுதல் பண்ணார்கள், மரியாள் இயேசுவிடத்தில் வேண்டுதல் பண்ணினார். இப்போ நிறைய சில கிறிஸ்தவ ஆலயங்களில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட சில ஆலயங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். சிலைகள் வைத்து வணங்குகிறதான கிறிஸ்தவ ஆலயங்கள் சொல்லப்பட போகிற சமயத்தில் அங்கே அவர்கள் மரியாளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். மரியாளை நோக்கி எப்படி விண்ணப்பம் பண்ணுவார்கள்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் அம்மாவே, தாயாரே, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிப்பார்கள், ஜெபிப்பார்கள். அவ்விதமாகத்தான் அவர்களும் விண்ணப்பம் பண்ணி இருக்க வேண்டும். தாயார்கிட்ட சொல்லி தாயார் மூலமாக இயேசுவிடத்தில் வர விரும்பின பொழுது இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தில் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்கள் முன்பாக அவங்க மீடியேட்டர் கிடையாது என்பதை நிரூபித்தார். மரியாள் கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே, இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர் அல்ல. மரியாள் மூலமாக நாம் கடவுளை அடைய வேண்டிய அவசியமில்லை, எந்த ஒரு மனுஷன் மூலமாக நாம் கடவுளை அடைய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நேரடியாக கடவுளிடத்தில் ஜெபிக்க முடியும். அவரிடத்தில் ஜெபிப்பதற்கு யாருடைய மத்தியஸ்தமும் தேவையில்லை. யாரும் அதுக்கு புரோக்கர் வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்து அவர்கள் மூலமாக நீங்கள் வேண்டுதல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாங்கள் உங்களுக்கு சில உதவிகள் செய்வோம், அது மூலமாக எங்கள் மூலமாகத்தான் நீங்கள் தேவனை கடவுளை அடைய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? எந்த நேரத்திலையும் வந்து ஜெபம் பண்ணலாம். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்துவியே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி, என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொன்ன பிற்பாடு இந்த மரியாள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே நின்ற வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று கையை கழுவிட்டாங்க. நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. மரியாள் அவர்களே சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், நான் எதுவும் உங்களுக்கு செய்ய முடியாது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், குடும்பம் அல்லட்ட குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் காரியங்களை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து விட வேண்டும், இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அது மனுஷர்கள் நம்மிடத்தில் இருக்கிறது வரையிலேயும் அதற்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அவர்கள் இப்படி பார்த்தார்கள், இப்படி பார்த்தார்கள், எப்படி இல்லாமல் பார்த்தார்கள். கடைசியாக மரியாள் நான் பார்த்துக்கொள்ள என்று சொன்னார்கள். இப்பொழுதெல்லாம் தோல்வி. கடைசியில் they surrender the situation to God. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்போவுமே கண்முன்னே நிற்பது குறைவு தான் நிற்கும், நிறைவு நிற்கவே நிற்காது. குறைவுகளை மட்டும்தான் சொல்லிக்கொண்டே இருப்போம். சமையல் பண்ணால் குறைவை தான் சொல்லுவோம், அது நிறைவு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். மனைவிகிட்ட முக்கியமாக பிரச்சனை வர்றது சமையல் பற்றி குறைவு வரும் இல்லையா? நிறைய சொல்லலாம் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும். ஆகினாலே விதமாய் குறைவுகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை, குறைவுகள் இல்லாத மனுஷர்கள் இல்லை. ஆனால் குறைவே இல்லாதவர் தான் குறைவுகளை நிவர்த்தி செய்ய முடியும். அவர்தான் இயேசு. இயேசு சொன்னார், என்னில் குற்றம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது ஒருவரும் குற்றப்படுத்த முடியவில்லை. குற்றப்படுத்த வந்தவரிடத்துல கேட்டார், என்னில் குற்றம் உண்டென்று யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்கும் பொழுது ஒருவரும் குற்றப்படுத்தவில்லை. கடைசியில் சிலுவையில் அறையப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவர் தன்னை விடுவித்துக் கொண்டு போக வேண்டும் என்று போகலாம், எல்லாரும் அழிக்க வேண்டும் என்று அழிக்கலாம். ஆனால் இதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்னவர், அவரை யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்ன பொழுது, அப்படி என்றால் இதோ என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவரை பாதுகாப்பதற்காக அவருடைய சீடர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் என்று சொல்லி தடுத்துவிட்டு அவர் தன்னை சேவகர் கையில் ஒப்பு கொடுத்தார். அவரை சிலுவையில் அறையும் முன்பதாக அப்பொழுது இந்த கவர்னர் அவர் என்ன செய்தார் என்றால் விசாரித்தார்கள். கடைசியாக மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கும் முன்பதாக விடுவிப்பதற்காக எவ்வளோ முயற்சி பண்ணினார். இவருக்கு பதிலாக நான் ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதி ஒருவன் இருக்கிறான், அவனை என்ன செய்யுங்கள், விடுதலை ஆக்குங்கள், இவரை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி எல்லாம் அங்கே பயங்கரமான ஆர்ப்பாட்டம், கலவரம். கடைசியிலே இந்த பிலாத்துங்கிற கவர்னர் சொன்னார், இவர் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று கையை தண்ணீரிலே கழுவி இந்த இரத்தப்பழிக்கு எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி அவர் கையை கழுவி ஒப்பு கொடுத்தார். ஒரு குறையும் ஒரு குற்றமும் சொல்லப்படாதவர் இயேசு. கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்தவ போதனிடத்திலே நிறைய குறைகள் உண்டு. அந்த விதத்தில் என்னிடத்தில் தேடி பார்த்தாலும் குறை இருக்கத்தான் செய்யும். ஆகவே நம்ம இங்கே எல்லாருமே மனுஷர்கள் குறை உள்ளவர்கள். ஆனால் குறையில்லாதவர் தான் குறைவுகளை நீக்க முடியும். குறைவுகளை நிறைவாக்குகிறவர், குறைவில்லாதவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் மன நிறைவு தானாகவே வரும், குறைவு போய்விடும். இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால் அந்த வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கும், நிறைவு வந்துவிடும், சந்தோஷம் நிறையும், சமாதானம் நிறையும், தெய்வீக அன்பு பாசம் நிறையும், சண்டை சச்சரவுகள் எல்லாம் அகன்று போகும். என்னென்ன குறைவுகள் இன்னும் உங்களுக்கு இருக்கிறது என்று உணர்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது இவளெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும், குடும்பத்தை விட்டு நீங்கி போகும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நிறைவை ஏற்படுத்துகிறவர் ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யூ சரண்டர் யுவர் லைஃப் டு ஜீசஸ். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக என்ன செய்யுங்கள், உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். கடமை சரியில்லை, இயேசுவே அவரை நான் இன்னைக்கு உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். நீர் தான் அவரை சரி பண்ண முடியும். நான் சொல்ல சரி பண்ணி பார்த்து விட்டேன், என்னால் முடியல, என் மனைவி சரியில்லை, இயேசுவை உம்மிடத்தில் அவளை நான் அர்ப்பணிக்கிறேன், கொடுத்து விடுகிறேன். அவளை சரிப்படுத்த வேண்டிய வேலை, இந்த குறைவை நிறைவாக்குகிற வேலையை, குறைவை சரிப்படுத்துகிற வேலையை இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது, உம்மிடத்தில் நான் கொடுக்கிறேன், நீர் அதை செய்ய முடியும் என்று நான் நம்பி உம்மிடத்தில் கொடுக்கிறேன் என்று கொடுத்து பாருங்கள். இயேசு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். என்னென்ன குறைவுகள் இருக்கிறது என்று நான் பட்டியல் போட்ட அவசியம் இல்லை. உங்களுக்கு மனசில் நிறைய கொண்டு வந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு இன்றைக்கே வருவதாக. இன்று உங்கள் வாழ்க்கை ஒரு குறைவற்ற வாழ்க்கையாய் மாறட்டும். உங்கள் வாழ்க்கை குணமற்ற, இன்னும் சொல்ல போனால் நிறமற்ற தண்ணீரை போல இருக்கிற ஒரு வாழ்க்கை. அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. இப்போ திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்கிற சமயம் திராட்சரசத்துக்கு என்ன உண்டு? நிறம் உண்டு, குணம் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா நிறம் இல்லை, குணம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் எல்லாம் நீங்கும் பொழுது நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கே நீங்கள் அழகுள்ளவங்களாக மாற முடியும். உங்கள் முகத்திலே அப்படி அருள் என்ன செய்யும்? ஜோதி அது அப்படியே பிரகாசிக்கும். முகத்தில் இருக்கிறதான அந்த சோர்வு, களைப்பு, இளைப்பு எல்லாமே நீங்கி போகும். நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகவே நீங்கள் அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் கணவனை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் மனைவியை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கிறதா, தொழிலை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவர் எல்லா குறைவுகளையும் நீக்கி அவர் நிறைவாக்குவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதை நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தை சமர்ப்பித்து செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகளை நிறைவாக்குவார் என்பது சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. எப்போ செய்வார், எப்போ செய்வார்? அந்த வாசிக்கிறதான அந்த யோவான்ங்கிற புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்கிறது? மூன்றாம் நாளிலே
ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் நேரம் ஒன்று இருக்கிறது. அதாவது எப்போ நடக்கும் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே வரும்போது அது நடக்கும். இயேசு கிறிஸ்து என்றைக்கு இருந்தார் என்றால் on the third day என்று இங்கே ஆங்கிலத்திலே துவங்குகிற அந்த வார்த்தை. 3ஆம் நாளிலே அங்கே இருந்தார். 3ஆம் நாளில் கல்யாணம் நடந்தது. அந்த 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த 3ஆம் நாளுங்கிறது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாள் அன்றைக்கு உங்கள் திருமணத்தை வைக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. அன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்தால், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வந்தால், அவருடைய பிரசன்னத்தை நாடினால், திருச்சபையில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த திருச்சபையிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைகள் நடக்கிறது. அங்கே ஞாயிற்றுக்கிழமையிலே போகும்பொழுது 3ஆம் நாள் உங்களுக்கு அற்புதத்தின் நாளாக இருக்கும். The third day, the Sunday. இயேசு உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுடைய குடும்ப வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். 3ஆம் நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், 3இல் ஒருவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து குடும்ப வாழ்க்கையிலே குறைவுகளை நீக்கி அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். தீர்மானம் எடுங்க, இனி ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த கோயிலுக்கு போய் ஆராதனை செய்யாமல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் கோயிலுக்கு போவேன், நான் சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தால் என்ன, இங்கே மதம் மாற்றிடுவாங்க. நோ, உங்கள் பேரையும் மாற்ற மாட்டோம், உங்கள் மதத்தையும் மாற்ற மாட்டோம். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கலாம், இருக்கிற வண்ணமாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் மாறலாம். நீங்கள் மாறலாம் என்னது, உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். இது வாழ்க்கையை மாற்றுகிற இடம், இது சூழ்நிலையை மாற்றுகிற இடமே அல்லாமல், திருச்சபை என்பது மதத்தை மாற்றுகிற இடம் அல்ல, இது வாழ்க்கையை மாற்றுகிற இடம். 3ஆம் நாள் என்று சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது இந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நல்ல நாள் நல்ல நேரம் அப்படி என்கிறது பார்த்து திருமணம் செய்வது அல்ல. தேவனுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னத்தில் திருமணம் நடக்க வேண்டும். அது எந்த நாளில் திருமணம் நடந்தாலும் சரி, சர்ச்சில் வச்சு திருமணம் நடக்கணும். எல்லாம் எங்கேயாவது மரத்தடியில் இல்லை கல்யாணம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கூடி எங்கேயும் நாம் கூடி ஜபத்தோட சீஷர்கள், இயேசு சீஷர் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், இயேசுவின் பிரசன்னம் அங்கே இருப்பதற்கு ஒரு உதவியாக இருப்பார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்களோடு அங்கே ஜபத்தோடு எந்த இடத்தில் நடத்தினாலும் அங்கே நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும் என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே தேவ பிரசன்னம் என்கிறது தான் பிரதானமே தவிர நாள் நேரம் நட்சத்திரம் என்பது அவசியமில்லை. எல்லா நாட்களும் தேவனாகிய கர்த்தர் உலகத்தில் அவர் படைத்து விட்டு சொன்னார், நல்லது என்று கண்டார். ஒரு நாள் கூட அவர் மோசம்னு சொல்லவே இல்லை. எல்லா நாளும் நல்லதுன்னு கண்டார். ஒரே ஒரு நாளை அவர் ஓய்வு நாள் என்று வைத்தார். அந்த நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரியுங்கள், அந்த நாளில் நீங்கள் ஆராதனை செய்ய வேணும், உங்கள் சொந்த வேலையை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது என்னன்னா, அங்கே முறைமையின்படி, யூதருடைய முறைமையின்படி கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டு, யூதருடைய முறைமையின்படி கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்படி என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் குறைவு நீங்க வேண்டும் என்றால் முறைமைகள் அல்ல, அதாவது சடங்குகள் அல்ல, சம்பிரதாயங்கள் அல்ல, பாரம்பரியம் அல்ல. எதுக்கு இதை பண்ணுறோன்னே தெரியாமலே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஈவன் தாலி கட்டுறது கூட படித்த பிராமணர்களுக்கெல்லாம் ஒரு குரு பட்டம் வாங்கினவர் சொல்கிறாரு, வேதத்தில் அது சொல்லப்படவில்லை, வேதங்களில் சொல்லப்படவில்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலையும் இந்த தாலி கட்டுற பழக்கம் இல்லாமல் இருந்தது, அதற்கு பிற்பாடு மனிதனாலே அது உருவானது என்று சொல்லுகிறார். அதுவும் அவசியமானது அல்ல, ஆனாலும் அது இன்றைக்கு பழக்கமாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அப்படின்னு சொல்கிற சமயத்தில் மனைவி பேரில் மனைவியுடைய கழுத்தில் தாலி கட்டிட்டான்னா அவருக்கு என்ன வந்ததுன்னா ஒரு தெம்பு. அப்படி தான் ஆண் ஆதிக்கம் வந்தது. இந்த தாலி ஆண் ஆதிக்கத்துக்கு அடையாளம். நான் உன்னை கட்டிட்டேன், இனி நீ எனக்கு அடிமை, நான் அடிக்கலாம் உதைக்கலாம் என்ன வேணா செய்யலாம் அப்படி என்கிற ஒரு ஆண் ஆதிக்கத்தின் அடையாளம்தான் என்ன தெரியுமா இந்த தாலி. 1000 முறை இருக்கும், பைபிள் என்ன முறையை சொல்லுது அதை மட்டும் செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. சாத்தான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், ஒரு தீய சக்தி. அவனுக்கு குடும்பங்களை உடைக்கணும், குடும்பங்களை சண்டை உண்டாக்கணும், உறவுகளை பிரிக்கணும். இதற்காக இப்படிப்பட்டதான முறைகளை எல்லாவற்றையும் சம்பிரதாயங்களை பண்ணி வச்சிருக்கிறான். இதுக்கு அர்த்தம் கேட்டால் தெரியாது, ஏன் அப்படி செய்யணும்னு கேட்டால் அர்த்தமே தெரியாது. வீட்டுக்கு மருமகள் வீட்டுக்கு போகும்போது முன்னாலெலாம் எங்கள் ஊர்லலாம் ஒரு பாட்டு போடுவாங்க, மருமகளே மணமகளே வா வா, அப்புறம் வலது காலை எடுத்து வச்சு வா வா. அந்த பாட்டை போட்டியன்னா சாத்தான் வீட்டுக்குள்ளே வருவான். வலது கால இல்லை 2 காலையும் எடுத்து வச்சு வாவான்னு சொல்லுங்க. நீ என்ன செய்ய, அங்கே ஒரு ஜம்ப் பண்ணி உள்ளால போடும். இப்படிதானா? இதெல்லாம் சம்பிரதாயம். வலது கால் என்ன, இடது கால் என்ன பாவம் செஞ்சது? அதுக்கு பிறகு அது என்ன செய்ய, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு, நீ வலது கால் தான் வைக்க சொன்ன, நான் வர மாட்டேன்னு சொல்லி அது முடங்கி நின்றுன்னா தெரியும். 2 கால் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அதனால இந்த சம்பிரதாயம், சமய சடங்குகள், இது எதுவுமே கிறிஸ்தவ சம்பிரதாயம் இருந்தாலும் வேண்டாம், எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் வேண்டாம். எங்கள் குடும்பத்தில் இப்படி தான், குடும்பத்தில் இருக்கட்டும். ஆனால் இப்போ அங்கே யார் இருக்காங்க? சீஷர்கள் இருக்கிறார்கள், இயேசு இருக்கிறார், இயேசுவின் தாய் இருக்கிறாங்க. அது எதுக்கு தெரியுமா? சீஷர்கள் இயேசுவின் தாய் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய வசனத்தில் அனுபவம் உள்ளவர்கள் சீஷர்கள். குடும்ப வாழ்க்கையிலே அனுபவம் உள்ளவள் மரியாள். குடும்ப வாழ்க்கையிலே அனுபவம் உள்ள தாய் இல்லைன்னா தகப்பன், அவரிடத்தில் போய் ஆலோசனை கேளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்காதுங்க, குடும்பத்தை ஆலோசனை அப்பா கிட்ட கேட்கலாம், அம்மா கிட்ட கேட்கலாம். அதே போல் முதிர்ந்தவர்கிட்ட கேட்கலாம், முதிர்ந்த பாஸ்டர்ஸ் கிட்ட குடும்பத்தினுடைய அடிப்படையான சில காரியங்கள், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் போய் பேசலாம். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிற காரியங்கள் இந்த பரிசுத்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தினந்தோறும் வாசித்து இந்த கட்டளைகளுக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்களுக்கும் வாழ்க்கை நெறி, குடும்பத்துக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும், கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இப்படி அநேக காரியங்கள் இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் படித்து அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்ற 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 உங்கள் குறைவுகளெல்லாம் நீங்கி நிறை உண்டாகும். உங்கள் வாழ்க்கை திராட்சரசத்தை போல இனிமையாய் மாறும். அது தண்ணீரை போல் அல்ல, அது என்னென்ன மனமுள்ளதாய் மாறும், அது ருசி உள்ளதாய் மாறும். கரங்களை கொட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக.